பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 8:30 என்ன சொல்ல தெரியுமா? தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொல்லுது. இன்னைக்கு உங்களை பார்த்து பாவி, கடனாளி, கோலை அப்படின்னு சொல்லி இந்த உலகம் பல்வேறு பெயர்களை உங்களுக்கு தரலாம். முடியாதவன், இவன் கை வச்சா விளங்காது அப்படின்னு என்ன வேணா சொல்லலாம். ஆனா வேதம் சொல்கிற பெயர் என்ன தெரியுமா உங்களுக்கு? நீதிமான்கள். அதே மாதிரி இன்னொரு வசனம் சொல்லுது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு சொல்லி. நீதிமான் ஒரு முறை கீழே விழுந்தா அவனை பாவின்னு சொல்லி வேதம் சொல்றது இல்ல, அவனை மறுபடியும் நீதிமான் தான் அழைக்குது. அது மாதிரிதான் தேவன் உங்களை பாக்குறாரு. தேவன் உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி ஒண்ணு நிழலா அவருக்கு நிக்குது. அது நிழல் அல்ல, நிஜமாவும் நிக்குது. அது என்ன தெரியுமா? அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு பின்னாடி உங்களை பாக்குறங்காட்டிக்கு உங்களை பாவின்னு தேவன் நினைக்கிறதே இல்ல. காரணம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை நீதிமானாக்கி இருக்கிறது. நீங்க உங்க சுய நீதியினால் நீதிமானாக்கப்பட்டவர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நீதியினால் நீதிமானாக்கப்பட்டவர்கள். நீங்கள் நீதிமான்கள். இதை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு தராதீங்க. இது உங்கள் பிறப்புரிமை. பாய்.